வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். மீண்டும் மஹிந்த ராஜபக்ஷ தலை தூக்க ஆரம்பித்து விட்டார். அவருடைய நாமம் அடிபட ஆரம்பித்து விட்டது என்ற ரீதியில் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அவை தொடர்பாகத்தான் இன்றைய காணொளியில் விரிவாக பார்க்க போகின்றோம். விஜயராம இல்லத்தில் மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை பார்ப்பதற்காக பலர் செல்வதாக கூறப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை முதலே ராஜபக்ஷவனுடைய இந்த விஜயராம வீட்டிற்கு அவரை சந்திக்க தேரர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர்கள் மற்றும் அவர்களுடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்களும் சென்று வருவதாக சமூக ஊடகங்களில் அது தொடர்பான காணொளிகள் வெளிப்படுத்தப்பட்டு கருத்துக்களும் அதிகமாகவே பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பதிவுகளினால் சிங்கள தரப்புல ராஜபக்ஷ குடும்பத்தின் மீதான இருந்த அந்த வெறுப்பானது மீண்டும் மாற்றப்பட்டு ஒரு இனவாத கருத்துக்களூடாக மீண்டும் அவர்களுடைய அந்த பிரசன்னம் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் கோட்டா கோகம என்ற புரட்சியூடாக மக்கள் புரட்சியூடாக ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியிருந்தார். அதிலும் அவர் தோல்வியை சந்தித்திருந்தார். இந்த நிலையில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தற்போது இருக்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாமல் ராஜபக்ஷவை மீண்டும் ஆட்சியில் ஏற்ற வேண்டும், அதாவது ஜனாதிபதியாக அவரை உள்வாங்க வேண்டும் என்ற ரீதியில் பல சதி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தான் உண்மையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தற்போது இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும், தமிழர் பிரதேசங்கள் என்ற ரீதியில் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் இப்படியாக மறுமுகத்தில் பார்க்கிற போது இந்த இராணுவ முகாம்களை அகற்றுதல் தொடர்பான செய்தி அவர்களுக்கு ஒரு இனவாதத்தை தூண்டுவதற்கான ஒரு கருத்து நிலையாக மாறியிருப்பது என்பதுதான் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில தான் விஜயராம இல்லத்தை கையில் எடுத்துக்கொண்டு அது தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற அதே வேளையில் இந்த இராணுவம் சம்பந்தப்பட்ட விடயங்களையும் தொடர்படுத்தி சிலர் கருத்துக்களை வெளிப்படுத்துவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்று சொல்லிச்சுன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவனுடைய விஜயராம இல்லத்தில் தான் அவரை சந்திப்பதற்காக அதிகளவான மக்கள் போவதும் அங்கு பிக்குகள் அங்கு செல்வதும் அரசியல் கட்சிகள் அங்கு செல்வதும் அவருக்கான கருத்துக்களை பதிவு செய்வதும் அவரை ப்ரமோட் செய்வது போன்று சில விடயங்களை சில குறிப்பிட்ட நபர்கள் முன்வைப்பதும் அது சமூக ஊடகங்களில் வெளிவருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு பின்னாலே நிச்சயமாக ராஜபக்ஷ குடும்பமும் அவர்கள் சார்ந்த பின்னணியும் தான் நிச்சயமாக இருக்க முடியும். இதே நேரத்தில் என்ன சம்பவம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் நேற்றைய தினம் அனுராதபுரத்தில் இருந்து 2-3 பேருந்துகளில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை பார்ப்பதற்காக மக்கள் பரிசு பொருட்கள் மற்றும் உணவு பண்டங்களுடன் அவருடைய வீட்டிற்கு சென்றிருப்பதாக காணொளிகளை காணக்கூடியதாக இருந்தது. இந்த காட்சிகளானது தென்னிலங்கை ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. இந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் மஹிந்தவை பார்ப்பதற்காக மக்கள் பரிசு பொருட்களையும் மற்றும் பிற உணவு பண்டலங்களையும் 2 அல்லது 3 பேருந்துகளில் சென்று அவருக்கு கொடுப்பது போன்ற காட்சிகள் சமூக வலைத்தளங்களிலையும் ஊடகங்களிலையும் பரப்பப்படுவது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில தான் ராஜபக்ஷர்கள் மீதான மக்களுடைய வெறுப்பானது மாற்றப்படுமா என்ற ரீதியில் ஆராய வேண்டிய தேவையும் இருக்கிறது. நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்து அவருடைய தீவிர விசுவாசியான திஸ்ஸ குட்டியாராஜி மக்களின் முன் கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற போது நாம் இன்னுமே துட்டகை முனு மன்னனை ஏன் மறக்காமல் இருக்கின்றோம், அவர் யுத்தம் செய்து இந்த நாட்டு மக்களை காப்பாற்றியதனால் தான் அவரை மறக்காமல் இருக்கின்றோம். அதே போலதான் மஹிந்தவும் பிரிவினைவாத போரை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களை காப்பாற்றி அவர் ஒரு அரசர் தான் சொல்லி இருக்கின்றார். எனவே அவர் அங்கு இருக்கக்கூடிய மக்களை ஆவேசப்படுத்தும் விதமாகத்தான் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார். அது மட்டுமன்றி ரோஹான் ரத்வத்தையினுடைய இறுதி கிரியையின் போது சில பெண்கள் அவருடைய காலை பிடித்து மஹிந்த ராஜபக்ஷவினுடைய காலை பிடித்து அழும் காட்சிகள் கூட ஊடகங்களில் வெளிப்பட்டு வந்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இதே போன்ற ஒரு காட்சி தான் 2015 ஆண்டில் தேர்தலில் மஹிந்த தோற்ற போது இடம்பெற்றிருந்தது. அப்போது பெருமளவான மக்கள் கதறி அழுதது போன்ற காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வந்தது. ஆனால் அங்கு அழக்கூடிய அந்த பெண்கள் கண்டியில் இருந்து பணம் கொடுத்து அவர்கள் அழைத்து வரப்பட்டு தான் இவ்வாறான சம்பவம் காட்சியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பின்னர் ஊடகங்களில் கூட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதனை போன்றுதான் இந்த ஒரு முறையும் அவர்கள் இவ்வாறாக
பணத்தை கொடுத்து தான் இப்படியான ஏற்பாடுகளை செய்திருப்பார்களா என்று சொல்லி எண்ண தோன்றுகின்றது. இதே நேரத்தில் நாட்டை காப்பாற்ற அரும்பாடுபட்ட இராணுவத்தினருக்கு எதிராக ஒரு சமூகம் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப இல்லாட்டி நாட்டை மீண்டும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது ராஜபக்ஷ தலைமையிலே அல்லாட்டி ராஜபக்ஷவனுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ஷவனுடைய ஆட்சி கையில் இருக்கிற போதுதான் அவர் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி தென்னிலங்கை மக்கள் மீதிலேயே ஒரு கருத்து உருவாகி இருக்கிறது. அதன் ஒரு அங்கமாகத்தான் பெரும்பான்மையின மக்களை பௌத்த பிக்குகளுடைய தலைமையில் ஒன்று திரட்டி அவருடைய வீட்டிற்கு சென்று இவ்வாறான சம்பவங்களை எல்லாம் பதிவு செய்து அது சமூக வலைத்தளங்களில் கடத்தப்படுகின்ற போது அது இன்னும் பரவலாக மக்களிடத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. எனவே இப்படியான சூழ்நிலையில் இராணுவங்களை அகற்றுவதற்காக தமிழர் தரப்புல போராட்டங்கள் வெடிக்கிற சந்தர்ப்பத்தில் போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் மறுபக்கத்தில் மிக முக்கியமாக எங்களுடைய நாட்டினுடைய வீரர்களை இப்படியாக செய்கின்றார்கள். எனவே இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது ராஜபக்ஷ பரம்பரையினால தான் முடியும். அதிலும் குறிப்பாக தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ஷவினால தான் முடியும். எனவே அவரை அடுத்த ஜனாதிபதியாக கொண்டு வர வேண்டும் என்ற நிலையில் சில சிங்கள மக்கள் மத்தியில் எண்ணத்தை விதைப்பதற்கான ஒரு செயற்பாடாகவே இதனை பார்க்க முடியும். இதே நேரத்தில் இது தொடர்பான பல கருத்துக்களும் அடிபட்டு கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக மஹிந்த ராஜபக்ஷவினுடைய வீட்டிற்கு அவர்கள் சென்றதற்கான மிக முக்கியமான காரணம் அவருடைய இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கத்திடமிருந்து அழுத்தம் பிரயோகிக்கப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சில பௌத்த பிக்குகள் சரி சில நபர்கள் சரி கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் 2 அல்லது 3 பேருந்துகளில் மக்கள் மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்து பேசியதான ஒரு கருத்துக்கள் கூட அந்த காணொலிகளூடாக வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. இதே நேரத்தில் தான் நாமல் ராஜபக்ஷ ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார். அதாவது மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வீடு ஒன்றை வழங்குவதற்கு மகாநாயக்க தேரர்கள் முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய இந்த வரப்பிரசாத இழப்பினால் அவருக்கு உத்தியோகபூர்வ வீடு இல்லாமல் போனமையினால் அவருக்கு வீடு ஒன்றை வழங்குவதற்கு தலையிடுவதாக மகாநாயக்க தேர்கள் சிலர் தன்னிடம் தெரிவித்ததாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களுடைய மனைவிகளுக்கு வீடுகள் மற்றும் வரப்பிரசாதங்களை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கான சட்டப்பூர்வமான சட்ட திருத்தமானது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நிறைவேற்றிக் கொள்ள நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் தான் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை நீக்குவதற்கான நடவடிக்கைக்கு எதிரான ஒரு செயற்பாட்டை நாமல் ராஜபக்ஷ தற்போது முன்னெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனாலும் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்கே மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் இந்த ஒரு விடயத்தில் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ பரம்பரையினரும் இதற்கான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தாலும் கோட்டபய ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால சிறிசேனா ஆகியோருடைய கருத்துக்கள் இதுவரையில் வெளிவராமல் இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த விஜயராம இல்லத்தையும் அதனை விட்டு கொடுக்க வேண்டும் என்ற ரீதியில் அரசாங்கம் அழுத்தத்தை கொடுத்திருந்தாலும் தாங்கள் அதில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்ற ரீதியில தான் கருத்துக்களை ராஜபக்ஷ தரப்புல இருந்து வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில நாமல் ராஜபக்ஷ இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார். அதாவது மஹிந்தவனுடைய சலுகைகள் குறைக்கப்பட்டதற்கு எதிராக தற்போது சில பிக்குகளினால் ஒரு போராட்டம் கட்டமைக்கப்படுகிறது என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவனுடைய மகனாக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். இதன் போது அவர் கருத்து தெரிவித்த போது நீங்கள் உங்கள் 1 மைல் தூரத்தை தொட்டால் கூட மகா சங்கத்தினர் முன்வருவார்கள் என்று சொல்லி சில பிக்குகள் பகிரங்கமாக இதன் போது அறிவித்துள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். இந்த ஒரு நாட்களில் பார்க்கிற போது இதற்கு எதிராகத்தான் அதிகளவான மக்கள் அவரை சந்திப்பதற்காக அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு பயணிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சமீபத்தில் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான நிறைய சலுகைகளை நிறுத்தி வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் அதற்கான சட்ட மூலத்தையும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும்
நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அது எவ்வளவான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் பார்க்க வேண்டும். எனவே ஒருவேளையில் அந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு சொந்தமான வரப்பிரசாதங்கள் நீக்கப்படும். அதில் குறிப்பாக வீடுகள் எல்லாம் நீக்கப்படும். வீடுகளில் இருந்து அவர்கள் வெளியேற வேண்டிய தேவை ஏற்படும். இப்படிப்பட்ட நிலை ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக எப்படி 2015ஆம் ஆண்டில் சில பெண்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்கள் அந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டதோ அதே போன்ற நிலை ஏற்படும். அதற்கு எதிராக போராட்டங்கள் வெடிக்கும். மறைமுகமாக இவர்கள் இருப்பார்கள், ஆனாலும் தேரர்களை கொண்டு போராட்டங்களை முன்னெடுப்பார்கள். சில இடவாத கருத்துக்களை பரப்புவார்கள். இப்படியான சம்பவங்களும் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் நிச்சயமாக நடைபெறும் என்பதுதான் இங்கு கூறிக்கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களையும் இந்த காணொளிக்கு கீழே பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.